இன்றைய ஸ்பெஷலா கொள்ளு வடை செய்ய போறோம். வணக்கம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, ஒரு பவுல் கொள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை பருப்பு எடுத்துருக்கிறோம். ரெண்டையும் ஓவர் நைட்டா ஊற வச்சு இப்ப அரைக்க போறோம். தண்ணி இல்லாம அரைச்சிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு கொள்ளு புறப்புறப்பா அரைச்சா போதும், ரொம்ப நைஸா அரைக்க வேணாம். அரைச்சி வச்ச கொள்ளு மாவோட 5 பல்லு பூண்டு நுணுக்குனது, 2 பச்சை மிளகாய், கூடவே 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, மல்லி புதினா, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எதுக்காக இந்த கொள்ளு வடைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள். ஸோ ஹெல்த்தியான எதனாவது செஞ்சு தரணும். கேக்கு வாங்கி தரோம். நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம கேக் எப்படி செய்கிறாங்கிறதுல இப்போ நிறைய வீடியோஸில் பார்க்குறோம். சரி, ஏன் அதை வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தியாக எதனா செய்யலாமே, இது டயட் ஃபுட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இன்றைக்கி கொள்ளு வடையை ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா அழகாக வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். அது மீடியம் ஃப்ளேமில் ஆயில் எப்பயுமே சூடு பண்ணிக்கிங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. பாருங்கள், வடை நல்லா பொன்னிறமாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்திங்கன்னா வடை சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்.